வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எம்எஃப்டி விசஸ் ஒயிட் ஃபேமிலி இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், மேபி இந்த மாதிரி ரூமர் போகுது, இவங்களுக்கு மேட்ச் வச்சா நல்லா இருக்க. சர்வீஸ் சீரிஸில் யாரும் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க, மேட்ச் நல்லா தான் கொடுத்தாலும் இந்த மேட்ச் வைக்க மாட்டாங்க 5-on-5 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இப்போது ஆனால் போகிற போக பார்த்தா இந்த மேட்ச்சை தான் அஃபிஷியல் பண்ணுவாங்க போல், ஒயிட் 6 விசஸ் எம்எஃப்டி. ஏன்னா சோலோ சிக்கோ டீமும் இந்த டீமும் மோதிக்க விடலை, மோதித்தான் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கும் இந்த சாம்பியன்ஷிப்பாக டேக் டீம் சாம்பியனும் மோதிக்க போகிறாங்க. இப்போ மோதிக்கவே இல்லை. ஸ்டோரி லைனில் அவங்க பண்ணுற வேலையில் இவங்க போய் ஆட வராங்க, இடைஞ்சல் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறதுல அவங்க இடைஞ்சல் பண்ணுறாங்க. இதில் எம்எஃப்டியில் 5 பேர் இருக்காங்க. அப்போது இந்த ஒயிட் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்களே ப்ரோ, எப்படி ப்ரோ இன்னொரு ஆள் அப்படின்னா, ஒன்று இருக்குது, அது பொண்ணு விட்ருங்க. இன்னொரு ஆள் நான் போஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க, ஷின்சுகே நாகமூரா. அவர் பாசிபிலிட்டி இருக்குது. அவர் தான் ப்ரோ இவங்க அட்டாக் பண்ணாங்களே ஒயிட் ஃபேமிலி எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அட்டாக் பண்ணாங்க, அது ஆப்போசிட்டாக ரிவீட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கு மேட்ச் ஆகும்போது சோலோ சிக்கோ டீம் வந்தால் அப்போ அப்படியே இணையிற மாதிரி இருக்கும். ஷின்சுகே நாகமூரா இல்லாத அவர் பாதிக்கு தான் இவர் வருவார்ன்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பதிலாக தலைமை சாமி ஜெயின் தான் இப்போதைக்கு ரூமராக இருக்கார், அந்த ஒயிட் ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு. அவர் கூட பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி சோலோ டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு ப்ளே பண்ணலாம். ஏன்னா சோலோ டீமும் ஈல், அந்தாண்ட இருக்க ஒயிட் 6 ஃபேமிலியும் ஈல். அதனால தான் சொல்கிறேன், இங்கே ஒயிட் ஃபேமிலியை கொஞ்சம் ஃபேஸாக இருக்க மாதிரி காமிப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல மனிதர் வேணும், நம்மளுடைய செமிசைன் இருந்தாகணும். செமிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் வார் கேம் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் எங்கே தூக்கிட்டு போய் போடுவாங்கன்றது தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பு யார் பக்கம் இருக்கும், சோலோ சிக்கோ டீமா இல்லை ஒயிட் ஃபேமிலிக்கான்றதை உங்களுடைய ஆதரவை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்டோஸ் கபார் தலைவன் கான்ட்ராக்ட் பிரச்சனை அப்படி இப்படின்னு டீலிங் ஆச்சு, அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நாளாக காமிக்கல. நம்ம சாண்டோஸ் கபார் டீமை பாருந்த மீதி 2 பேர் போயினா டேக் டீமில் சண்டை போட்டுட்ருக்காங்க. சாண்டோஸ் கபார் மட்டும் காணா, அவரை பற்றி பேச்சு எடுக்கல கொஞ்ச நாளாக. இப்போது எடுத்திருக்காங்க. சாண்டோஸ் கபார் வரப்போகிற மண்டே நைட்ரால் ரிட்டர்ன் பண்ணலாமா. இன்னும் ப்ரோ சொல்கிறேன், ஆமாங்க ஸ்மாக் டவுனில் இருந்தாரா, சாண்டோஸ் கபாரை WWE என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சும்மா அப்படியே வச்சுன்னு ஓட்டின்னு இருந்தாங்கன்னா, நல்ல திறமைசாலி தான், என்ன பண்ணுறது இவர் பிளான் வர வரைக்கும் சும்மா ஓட்டிட்டு இருக்கணும்னு வச்சுருந்தாங்க. இப்போது பிளான்ஸ் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்களாம். சாண்டோஸ் கபாரை மண்டே நைட்ராக்கு தள்ளி விட்ருக்காங்க. இதுக்கப்புறம் சாண்டோஸ் கபார் ஒரு சிங்கிள் புஷ்ஷில் இறங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். சிங்கிள் புஷ்ஷில் தான் இறங்கி தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் அப்போது ரேமஸ்டீரியோ கொடுக்கும்போது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ரேமஸ்டீரியோக்கு எதிரானார், இவர் ஒரு டீம் ரெடி பண்ணார். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் நல்ல சண்டை போடுறாங்க டீமாட்டாக இருக்கட்டும் இவரும். WWE பெருசாக இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. அதனால தான் சொல்கிறேன், தலைவனை மண்டே நைட்ரால் சிங்கிள் புஷ்ஷுக்கு தள்ளியிருக்காங்க. அப்படியே அவரை பற்றி பேசும்போது ஃபின் பேலரை பற்றி லைட்டாக பேசலாம் நான் நினைக்கிறேன். ஃபின் பேலர் டேக் டீமாக இருந்தார்ல, ஒன்றும் கிடையாது. 110 நாளே 120 நாளே ஒரே ஒரு டைட்டில் டிஃபனிங் கூட இல்லையா, ஒரே ஒரு டிஃபனிங்கே என்னமோ பண்ணியிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அந்த டைட்டில் ரெயினும் நல்லா இல்லை, ஃபின் பேலரோட ஃப்யூச்சரும் நல்லா இல்லை. இப்போது அதுக்கு தான் WWE என்ன பண்ணிட்டாங்க, ஃபின் பேலரை தனியாக இறக்கலான்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க போல். இப்போது சொல்லப்போனால் எப்படி ட்ரூ மேக்கன்டையர் பெரிய ஆளே சொல்கிறேன், இருந்தாலும் ட்ரூ மேக்கன்டையர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாட்டாலையும் அவர் எப்படி ஒரு டாப்பாக தெரிகிறாரு. அது பாதி அளவுனாச்சும் ஃபின் பேலரை காமிக்கணும். ஃபின் பேலர் ஒன்றும் சும்மா கிடையாது, அவரு தான் ஃபஸ்ட்டு யூனிவர்சல் சாம்பியனு. இவரை சும்மா விட்டுறக்கூடாது. அந்த டேக் டீம்லாம் பிடுங்கிட்டு இவர் ஜட்மெண்ட் டேக்கு ஒரு ஹீல் டர்ன் அடிச்சுட்டு அந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாருன்னா அவ்வளோதான், நான் தான்ன்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் அந்த டீம் விட்டு லிவிட் அடித்து அந்த டீமுக்கு ஆப் வைக்க பிளான் பண்ணுவார். ஏன்னா அவர் சிங்கிள் கெரியரில் காமிக்கணும்ல, நான் தான்ன்ற மாதிரி சிங்கிள். இதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபின் பேலர் கதை வேறு லெவலில் போகும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க் நியூ ஆர்லன்ஸ் 2026 நடக்க போகிற மணி இன் த பேங்க்கு செப்டம்பர் 6ஆம் தேதி நடத்த போகிறாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதியா, ஷாக் ஆகிருப்பீங்க. ஏன்னா செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடியே சம்மர் ஸ்லாம் நடந்துடும். அதுவும் ரைட் இல்லை, ஆமாம் இல்லைன்னு யோசிக்க தோணும். ஆமாங்க, பெரிய சொதப்பல். ஏன்னா இது வெர்சல்மினியா தான் அந்த நியூ ஆர்லன்ஸில் நடக்க போக வேண்டியதாக இருந்தது. WWE காசுப்பட்டு திரும்பியும் இந்த லாஸ் வேகஸில் வச்சுட்டு
அவங்கள ஏமாற்றி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சும்மா ஒரு பேப்பர் மாதிரி வச்சு மணி இந்த பேங்க்கை அஃபிஷியல் பண்ணாங்க. பண்ணிங்கடா ரைட்டு. அதை ஜூலையில் நடக்கும், மேக்ஸிமம் ஜூலையில் நடக்கும் மணி இந்த பேங்க்கு. கொண்டு போயிட்டு ஜூலை ஆகஸ்ட்லாம் முடிஞ்சிட்டு போய் செப்டம்பரில் வைக்கிறீங்க பார்த்தியா எங்கே? அது என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. செப்டம்பர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் மணி இந்த பேங்க் வின் பண்ணி எங்கே போய் கேஷின் பண்ணுறது? அதுக்கடுத்து சின்ன சின்ன பேப்பர் சர்வீஸ் சீரிஸ் அது இதுன்னு வந்து ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சாம்பு வெஸ்டர்மினியாக தான் போய் கேஷின் பண்ண முடியும் போல். அந்த மாதிரி தான் WWE பண்ணிகிட்ருக்காங்க. என்னான்னு தெரியல, காசுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை விட்டு தள்ளுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ராயல் ரம்பிள்னாலே ஜான்சினா தான், வெஸ்டர்மினாலே தலைவன் ஷான் மைக்கேல் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்னாலே பிராக் லெஸ்னர். இப்போது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாலே ஜே ஊசோன்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு போட்டு தள்ளியிருக்காரு ஜே ஊசோ. அதனால் அவருக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு, மக்கள் விரும்பாட்டாலும் அவருக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கைஸ், ரோமன் ரெயின்ஸை சர்வீஸ் சீரிஸில் அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. WWE இப்பயும் ரோமன் ரெயின்ஸ் வச்சுட்டு எங்கே போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிக்கெட்டை மட்டும் ரோமன் ரெயின்ஸை போஸ்டர் போட்டு வாங்கிட்டானுங்க, என்ன பண்ணுறது என்னன்னு ஒன்றும் புரியல. வார் கேம்ஸ் நடக்கிற மாதிரியா இருந்தால் ரோமன் ரெயின்ஸ் இருப்பார் ஃபேஸ் டீமில். ஆனால் வார் கேம்ஸே இந்த ஒயிட் ஃபேமிலிக்கும் சோலோ சிக்காவா டீமும் தான் நடக்க போகுது. அப்படியா இருந்தால் ரோமன் வந்து என்ன பண்ணுவார்? அதை எனக்கு ஒன்றும் சீரியஸ்லி தெரியல. இந்த ஜே ஊசோவோட பார்ட்டில் இருப்பாரா? வாய்ப்பு இருக்குது கைஸ். இப்போது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் சிஎம் பங்குக்கு ஜே ஊசோவும் சாம்பியன் மேட்ச் நடக்குது. அங்கேயே ரோமன் ரெயின்ஸ் மேபி ரிட்டன் ஆகி ஜே ஊசோவை தடுத்துருவாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரோமன் ரெயின்ஸுக்கு ஜே ஊசோ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னு தான் ஆசை. ஆல்ரெடி செக்மெண்ட்டில் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே ஜிம்மி ஊசோ எடுத்துக்கோங்களேன், ஜிம்மி ஊசோ அன்ஹாப்பி. ஏன்னா ஜிம்மி ஊசோ ஹெல்ப் பண்ணார் ஜே ஊசோ ஹெல்ப் பண்ணலை, சுயநலவாதியாக இருந்துட்டாங்க அப்படி இப்படின்னு போனோடய சொல்லியிருப்பேன். போய் பார்த்துவோங்க, க்ளீனாக சொல்லியிருப்பேன். ஜிம்மி ஊசோ மேபி ஹீல்டன் அடித்து நானே உன்னை காப்பாற்றி சாம்பியன்ஷிப்பு எனக்கும் ஆசை இருக்குது, நீ வின் பண்ண எல்லா சாம்பியன் சிங்கிள் சாம்பியன், நான் இன்னும் எதுவுமே பண்ணலடான்னு சொல்லிட்டு அடித்து போட்டு நொறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா சிஎம் பங்க் நியூ வேர்ல்ட் ஹெவிவே சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் ஜே ஊசோ பக்கம் போவாங்க, சிஎம் பங்கு இன்னும் கொஞ்சம் ஈப்பாங்க, லென்த்தாக ஈப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஈப்பீங்க? 2 வருஷமாக சாம்பியன்ஷிப் இதே நீத்துனுக்கிறீங்க. கொடுத்து விடுங்க, சிஎம் பங்கு கொடுக்குறது தான் நல்லது. ஜே ஊசோவை கொஞ்சம் ஜிம்மி ஊசோ வந்து அட்டாக் பண்ணி தோக்குற மாதிரி காமிக்கலாம். டைரெக்டாக ஒன்றும் தோக்க தேவையில்ல, ஜிம்மி ஊசோவை வந்து ஏதாவது பண்ணி தோக்குற மாதிரி காமிக்கலாம். அது மாதிரி ரோமன் ரெயின்ஸ் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு இல்லைனா அதை கடந்த மண்டே நைட்டால் ரிட்டன் பண்ணிடுவார் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் சர்வீஸ் சீரிஸில் ஒரு பிளானோ இல்லை சர்வீஸ் என்ன பண்ண போகிறான்றது தெரியும். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் வந்து தட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு தரமான சந்திக்கலாம். பை கைஸ்.